குட் மார்னிங் எவ்ரி ஒன். இன்றைக்கி நம்ம வந்துட்டு பார்க்குற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்ட் டேஸில் வந்துட்டு யூடியூப்பில் வந்து ரொம்ப ட்ரெண்ட்ரி ஆகிறது என்னென்னா, லைக் ரோஹித் சர்மா கம்பேரிசன் வித் எம்எஸ் தோனி. ஓகேங்களா? ஸோ எம்எஸ் தோனி வந்துட்டு பப்ளிக்கில் வந்துட்டு ஏதோ பேட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்துட்டு இந்தியா வந்துட்டு கப்பு வின் பண்ணது வந்துட்டு அவருக்கு வந்து பிடிக்கல. தென் அவர் வந்துட்டு பண்ண ரெக்கார்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ரோஹித் உடைக்கிறாருன்னு சொல்லிட்டு ரோஹித் மேலே வந்துட்டு அவருக்கு வந்து கடுப்பு அப்படின்னு சொல்லிட்டு அஸ் அ ட்ரூ இந்தியன் ஃபேன் வி ஹாவ் டு அக்செப்ட். அந்த மனுஷன் தோனி வந்துட்டு கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகுது இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டு. ஓகேங்களா? பட் ஒன்ஸ் ரோஹித் சர்மா வந்துட்டு கப்பு வின் பண்ண உடனே 2024 மெயினான பர்சன் ஃபஸ்ட்டு யார் வந்துட்டு விஷ் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ் தோனி தான். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு தோனியா இல்லை வந்துட்டு ரோஹிதா அப்படின்றத பார்க்குறத விட இந்தியா டீமுன்னு பாருங்கள், ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் அவங்களோட டைமில் வந்து பீக்கில் தான் இருக்காங்க. ஓகேங்களா? ரோஹித் சர்மா எவ்வளோ ரெக்கார்டு உடைச்சிருக்காரு, விராட் கோலி, சச்சின் டெண்டுல்கரோட ரெக்கார்டை உடைச்சிருக்கிறாரு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிரிக்கெட்டை வந்துட்டு ஒரு கேமாக வந்துட்டு என்ஜாய் பண்ணுவோம். அதை வந்துட்டு இவங்கள விட அவங்க பெட்டரா, அவங்களோட விட இவங்கள பெட்டரா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்கும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அதில் வந்துட்டு கம்பேரிசனே வேண்டாம். ஓகேங்களா? ஏன் கம்பேரிசன் வேண்டாம் அப்படின்றனா, சிம்பிளாக இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். விராட் கோலி வந்துட்டு இப்போ வந்துட்டு சச்சின் அவரோட ரெக்கார்டை வந்து ஒன்று ஒன்றா உடச்சிட்டு வர்றாரு. பட் இப்போ வந்து டிஆர்எஸ்ன்னு ஒரு ஃபார்மெட் இருக்குது, ஒரு வே இருக்குது. நீங்கள் அவுட் இல்லை அப்படின்னா அதை ரிவ்யூ கேட்டு நீங்கள் வந்துட்டு அவுட்டா இல்லையான்றதை வந்துட்டு கணிச்சு சொல்கிறதுக்கு வந்துட்டு டிஆர்எஸ்னு ஒரு புது ஃபார்மேட் கிட்டத்தட்ட ஒரு செவன் இயர்ஸ் கிட்ட வந்துட்டு அது வந்துட்டு டிஆர்எஸில் வந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? பட் சச்சின் விளையாடின டீமில் விளையாடினப்போ உண்டான சீசனில் டிஆர்எஸ்ன்றது கிடையவே கிடையாது. ஓகேங்களா? அது மட்டும் இருந்திருந்தால் அவர் இன்னும் எவ்வளோ செஞ்சுரிஸ் அடிச்சிருந்துருக்கலாம், யாருக்கு தெரியும்? புரியுதுங்களா? ஸோ அந்தந்த டைமில் எது எது வந்துட்டு அப்ளிகபிளில் இருக்கோ அதை வச்சு அந்த பேட்ஸ்மேன் அவங்களோட பெஸ்ட்டை வந்து கொடுக்குறாங்க. ஸோ கிரிக்கெட்டை வந்துட்டு ஒரு வந்து கேமாக வந்து என்ஜாய் பண்ணுவோம். ஸோ இவங்க வந்துட்டு பெஸ்ட்டு, அவங்க வந்து பெஸ்ட்டு. அட்லாஸ்ட் வந்துட்டு நம்ம எல்லாருமே வந்துட்டு எதை வந்துட்டு நம்ம வந்து பார்க்குறோம், மேட்ச்சு இந்தியா வந்து கப் அடிக்குதா, இதோ இப்போ மார்ச் சீசன் ஆகிடுச்சு, இதோ எந்த டீம் யார் யாரோட சப்போர்ட்டர்ஸ் அவங்க வந்துட்டு எந்த டீம் அவங்களோட சப்போர்ட்டிவ் டீம் வந்து கப் அடிக்குது, அதை தான் வந்து பார்க்கணும். அது வந்துட்டு எப்படி சொல்கிறது, ஒரு என்டர்டெயின்மெண்ட். ஒரு 6 ஹவர்ஸ் 7 ஹவர்ஸ் உள்ள ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு. நம்ம அதை வந்துட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக பார்ப்போம். அதை விட்டுட்டு அவங்க மேலே வந்து கான்ட்ரவர்சி நம்ம பேசுகிறதெல்லாம் அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு தெரியவும் தெரியாது. ஓகேங்களா? ஸோ அதனால் அதை பற்றியெல்லாம் வந்துட்டு பேசிட்டு நம்ம டைம் வேஸ்ட் பண்ணுறது மொத்தமாக வேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். அவங்கவுங்க பீரியடில் அவங்கவுங்க பீக்கில் இருக்கிறாங்க. கிரிக்கெட்டை வந்துட்டு ஒரு வெறும் கிரிக்கெட்டுன்ற ஸ்போர்ட்ஸாக மட்டும் பார்த்துட்டு போவோம். அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். நம்ம என்ன நினைக்கிறோம், கிரிக்கெட்டு அது வந்து ரொம்ப பெரிய ஒரு விஷயம். ஆப்வியஸ்லி நான் வந்துட்டு ஒத்துக்கிறேன், கிரிக்கெட்டுன்றது பெரிய விஷயம். ஓகேங்களா? அந்தந்த பிளேயரோட ஃபிட்னஸை பொறுத்து தான் எல்லாமே இருக்கும். புரியுதுங்களா? ஸோ அதனால் இவங்க பெஸ்ட்டாக அவங்க பெஸ்ட்டான்றதை கம்பேர் பண்ணுறதை விட கிரிக்கெட்டாக ஃபஸ்ட்டு நம்ம என்ஜாய் பண்ணணும். அதுதான் மெயினாக நான் சொல்கிறேன். ஏன்னா எனக்கு வந்துட்டு எம்எஸ் தோனியும் பிடிக்கும், சச்சின் டெண்டுல்கரும் பிடிக்கும், முகமது கைஃப்லேருந்து எல்லாருமே எனக்கு பிடிக்கும். ஏன்னா நான் வந்து ஸ்போர்ட்ஸாக பார்ப்பேன். தோனியை இன்னும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஏன்னா அந்த மனுஷன் 4th டவுன் 5th டவுனில் வந்துட்டு 10,000 ரன் அடிச்சு வச்சுருக்கிறாப்புல. புரியுதுங்களா? சௌரவ் கங்குலி கேப்டன்ஸ் அப்படின்னா சௌரவ் கங்குலி, இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க கேப்டன் லிஸ்ட்டில் வந்தவங்க. அவங்கவுங்க அந்தந்த பீரியடில் அந்த டீமை எப்படி ஹேண்டில் பண்ணி கொண்டு போகணுன்ற ஸ்டேஜில் அவங்கவுங்க இருந்துட்டு வந்துருக்கிறாங்க. அதனால் இவங்க பெஸ்ட்டு கேப்டன் அவங்க பெஸ்ட்டு கேப்டனான்றதை கம்பேர் பண்ணுறதை விட இருக்கிற கேப்டனை வச்சுட்டு எப்படி வந்து நெக்ஸ்ட்டு இந்தியா டீம் இன்னும் நிறைய கப் அடிக்கும், எப்படி வந்துட்டு இன்னும் வந்துட்டு நம்மளோட பேட்டிங் ஸ்ட்ரைக் ரேட்டு ஃபீல்டிங் ஏதோ நிறைய கேச்சஸ்லாம் மிஸ் பண்ணும். அதுக்கப்புறமா நிறைய ஃபீல்டிங்கில் நமக்கும் நியூசிலாண்டுக்கும் கம்பேர் பண்ணும்போது பிலிப்ஸ்லாம் என்ன மாதிரி ஃபீல்டரு, நம்மளதும் ஃபீல்டர் இருக்கிறாங்க. ஏன் பிலிப்ஸை மாதிரி ஏன் வந்துட்டு கம்பேர் பண்ண மாட்டேறீங்க? பிலிப்ஸ் என்ன மாதிரி கேட்ச் பிடிச்சான்னு ஏன் கம்பேர் பண்ணல? கேன் வில்லியம்சன்னு ஆல்மோஸ்ட் ஒரு 30+ ஏஜ், 32 33+ ஏஜ். அந்த ஏஜில் வந்துட்டு அவ்வளோ ஒரு ஃபிட்னஸில் 1 ஹேண்ட் கேட்ச்சு. ஓகேவா? அதையே நம்ம கம்பேர் பண்ண மாட்டோம். ஸோ கம்பேரிசன்ன்றது தேவையே இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். ஜஸ்ட் வந்து ஸ்போர்ட்ஸாக மட்டும் பார்ப்போம். நியூசிலாண்டு சரியான ஃபிட்னஸ்ஸு, சரியான ரன்னிங்கு, சரியான கேட்சிங், சரியான வந்துட்டு ஃபீல்டிங்கு. ஓகேவா? நம்மளதில் ஃபீல்டிங் இல்லைன்னு நான் சொல்லலை, நம்மளதில் பெஸ்ட்டு ஃபீல்டர்ஸ் இருக்காங்க. ரவீந்தர் ஜடேஜா, அப்புறமா
விராட் கோலி மாதிரி ரன்னிங்லாம் சான்ஸே கிடையாது. தென் ஹார்திக் பாண்டியா சரியான ஆல்ரவுண்டரு. அதே மாதிரி இப்போ ரீசெண்டாக வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயரும் நல்ல கேச்சஸ்ஸு. ஸோ ஒரு ஸ்போர்ட்ஸாக பார்த்து என்ஜாய் பண்ணுவோம், புரியுதுங்களா? இன்னும் ஆல்மோஸ்ட் வந்துட்டு ஒரு 10 நாள் தான் இருக்குது ஐபிஎல்லுக்கு. ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு மேட்ச்சை என்ஜாய் பண்ணுவோம், கான்ட்ரவர்சியில் வந்துட்டு போக வேண்டாம், எந்த பிளேயர்ஸும் கான்ட்ரவர்சியில் போட வேண்டாம் நம்ம, ஓகேவா? ஜஸ்ட் மேட்ச்சை வந்து மேட்சாக என்ஜாய் பண்ணுவோம், அவ்வளோதான் நான் சொல்ல வரேன். அட் லாஸ்ட் தேங்க்யூ.